ஹாய் காய்ஸ், மாதுளம்பழம் சத்தான பழம் தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா ஒரு சில பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதுளம்பழத்தை அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ரத்த அழுத்த பிரச்சனைங்க. இந்த மாதுளம் பழத்துக்கு ரத்த அழுத்தத்தின் அளவை குறைக்கிற தன்மை இருக்குங்க. ஆனாலும் கூட ரத்த அழுத்த தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க மாதுளம் பழத்தை கொஞ்சம் கவனமா தான் சாப்பிடணும். அதுவும் குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க, உயர் ரத்த அழுத்தத்திற்காக டெய்லி மாத்திரை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் டெய்லி மாதுளம் பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நம்பர் 2, கல்லீரல் பிரச்சனைங்க. இந்த கொழுப்பு கல்லீரல் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்காக மருந்து எடுத்துக்கிறவங்க, அந்த மருந்துகளோட தாக்கமே கல்லீரலோட செயல்திறனை குறைக்க செய்யுங்க. மாதுளைக்கும் கல்லீரலோட செயல்திறனை குறைக்கிற தன்மை இருக்கு. அதனால இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறவங்க எல்லாம் மருத்துவரோட ஆலோசனைப்படி மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நம்பர் 3, சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க எதனால தவிர்க்கணும்னு பார்த்தா, மாதுளம் பழத்துல மிக அதிக அளவுல பொட்டாசியம் இருக்குங்க. இந்த பொட்டாசியம் சிறுநீரக செயல்பாட்டை மெதுவாக்குற தன்மை இருக்குங்க. அதனால சிறுநீரக கோளாறு இருக்கவங்க மாதுளம் பழத்தை ரொம்ப அதிகமா சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. நம்பர் 4, ஜீரண கோளாறு இருக்கவங்க தவிர்க்கணுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதுளம் பழத்துல அதிக அளவு நார்சத்து இருக்குங்க. அதிக அளவு நார்சத்து இருக்கும்போது ஒவ்வாமைனால ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் ஆக கூட சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க மாதுளம் பழத்தை அதிகமா எடுத்துக்கிறத தவிர்க்கணுங்க. அதே மாதிரி அழற்சி பிரச்சனை இருக்கவங்களும் மாதுளம் பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 5, குழந்தைகளுக்கு தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதுளம் பழம் சாப்பிடும்போது அனிமியா வராமல் தடுக்கும், நோய் ஆற்றலை பலப்படுத்தும். இது எல்லாமே கரெக்டு தாங்க. ஆனா 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு மாதுளம் பழம் கொடுக்கறத டாக்டர்கள் பரிந்துரை செய்யறது இல்லைங்க. நம்பர் 6 பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள்ங்க. கர்ப்பிணி பெண்கள் மிதமான அளவுல மாதுளம்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவங்க ஜூஸா குடிக்கிறத தவிர்த்துக்கணும். நம்பர் 7 பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, எந்த அறுவை சிகிச்சையா இருந்தாலும் அதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே மாதுளம்பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. அது மாதிரி கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க மாதுளம்பழத்தை அதிகமா எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். எந்த உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்க அடிக்கடி சாப்பிடாம வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 தடவையோ சாப்பிட்றது ரொம்பவே சிறந்ததுங்க. மாதுளம் பழத்துல பல நன்மைகள் இருக்கு, அதே மாதிரி தீமைகளும் இருக்க தானங்க செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம்.